கர்நாடகா வரலாறு உனக்கு தெரியுமா? கன்னடா எங்கிருந்து வந்து தெரியுமா? கன்னடா தான் மூத்த மொழி அப்படின்ற மாதிரி குறிப்பாக கன்னட வெறியர்கள் வந்து நிறைய வீடியோஸை போட்டிருக்காங்க. இனிமேல் நாங்கள் கர்நாடகாவில் வந்து படத்தை ஓட விட மாட்டோம்னு சொல்கிறது இதெல்லாம் என்ன விதமான அணுகுமுறை? தொடர்ச்சியா கர்நாடகாவில் இந்த மாதிரியான விவகாரங்களில் தொடர்ச்சி அவங்க அணுகிறதுக்கு கையில் எடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் வாட்டல் நாகராஜன் ஒருத்தர் இருக்கார். ஒரு வரலாற்று அடிப்படையில் உண்மையாக தானே சொல்லியிருக்க கமல், அதில் என்ன தவறு இருக்கு? வணக்கம், இது கலர் கண்ணாடி வாய்ஸ். இப்போ இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தக் லைஃப் அப்படின்ற படத்தில் ஆடியோ லான்ச் வெளியிட்டு இருந்தாங்க. அந்த படத்தை ஒட்டி நிறைய டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியாக வந்து கமல் பேசினார். சிவராஜ் குமார் அப்படின்ற ஒரு கன்னட நடிகரை வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. அவர் வந்துருந்தார், கட்டியெல்லாம் பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அப்படின்றாரு, எங்கள் தம்பி அப்படின்னு சொன்னார். நிறைய அக்கெல்லாம் பண்ணார். ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல், கன்னடா வந்து தமிழ்லேருந்து வந்தது தானே அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஒரே தீயாக இந்த செய்தி என்ன பரவிட்டு இருக்குன்னா, கர்நாடகா வரலாறு உனக்கு தெரியுமா? கன்னடா எங்கிருந்து வந்து தெரியுமா? கன்னடா தான் மூத்த மொழி அப்படின்ற மாதிரி குறிப்பாக கன்னட வெறியர்கள் வந்து நிறைய வீடியோஸை போட்டிருக்காங்க. கமெண்ட்ஸ் செக்ஷனில் கூட எடுத்து பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு வரலாறு பேச, BC 7ஆம் நூற்றாண்டில் நாங்கள் பிறந்து விட்டோம், எங்களுக்கு பல கல்வெட்டுகள் இருக்கிறது, நாங்கள் தொன்மையானவர்கள் அப்படின்னு இந்த மொழின்னு ஒரு எடுத்துட்டாலே கல்வெட்டு தொன்மை அப்படின்ற மாதிரி பல கதைகள்லாம் எடுத்து விட்டுருப்பாங்க. அப்படி ஒன்று எடுத்து விட்டுறது தான் இருக்குது. நிஜமாலே வந்து கன்னடா வந்து தமிழ் மொழியிலேருந்து பிறந்ததா அப்படின்னு நம்ம கேள்வி எழுது. இப்போ நீங்கள் மலையாளத்தில் கடைசியாக பார்த்தீங்கன்னா பினராயி விஜயன் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் தான் மலையாளத்துக்கு தாய் அப்படின்னு சொல்கிறாரு. நிறைய மொழியியல் அறிஞர்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் மூத்த மொழி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் மொழி அப்படின்ற ஒரு விஷயத்தில் கால்டுவெல் எடுத்து பேச மாட்டாங்க. ஏன்னா ராபர்ட் கால்டுவெல் தான் வந்து மொழி சார்ந்த விஷயங்களுக்கு நிறைய ஆராய்ச்சியெல்லாம் செஞ்சு தமிழ் எங்கிருந்து வந்து எப்படி வந்தது, அந்த திராவிட மொழி குடும்பம்னா என்ன அப்படின்ற பல்வேறு விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போது தமிழ் வந்து மூத்த மொழின்றதுக்கான எல்லா சான்றும் இருக்குது. கிட்டத்தட்ட 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடியே தொல்காப்பியம் எழுதுனதாக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்கள் எழுதுனதாக இருக்கட்டும், பல வரலாற்று சான்றுகள் மொழியியல் அறிஞர்கள் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் கர்நாடகாவில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, BC 5ஆம் நூற்றாண்டில் தான் தோன்றியதாக ஒரு கல்வெட்டு கூறப்படுறதா இருக்குது. ஆனால் அப்படி இருக்கையில் இதுக்கு எல்லா வரலாற்று சான்றும் இருக்குது. தமிழ் தான் மூத்த மொழி, தமிழிலிருந்து பிறந்ததான் கன்னட மொழி அப்படின்றதுக்கு எல்லா வரலாற்று சான்றும் இருக்குது. நீங்கள் ஒரு விவாதம் வைக்கிறீங்கன்னா அந்த விவாதத்துக்கு ஒட்டி ஒரு நெருக்கமான விஷயத்தை நீங்கள் முன்வைக்கணும். நீங்கள் எந்த மொழிக்கும் நம்ம எதிரானவங்க கிடையாது. மொழி வந்து ஆதிக்கம் பண்ணுறதும் தவறு தான். அப்படி இருக்கும்போது ஒரு வரலாற்று அடிப்படையில் உண்மையாக தானே சொல்லியிருக்க கமல், அதில் என்ன தவறு இருக்குது? இல்லை கன்னடா உனக்கு வரலாறு தெரியுமா, அதை தெரியுமா, இதை தெரியுமான்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவரோட போஸ்டரை கிழிக்கிறது, அவரோட பட போஸ்டரை கிழிக்கிறது, பேனரை கிழிக்கிறது, இனிமேல் நாங்கள் கர்நாடகாவில் வந்து படத்தை ஓட விட மாட்டோம்னு சொல்கிறது இதெல்லாம் என்ன விதமான அணுகுமுறை? தொடர்ச்சியாக கர்நாடகாவில் இந்த மாதிரியான விவகாரங்களில் தொடர்ச்சி அவங்க அணுகிறதுக்கு கையில் எடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் வாட்டல் நாகராஜன் ஒருத்தர் இருக்கார் கர்நாடகாவில். அவரை சார்ந்த சில பேர் வந்து தொடர்ச்சியாக தமிழர்களை கொச்சப்படுத்துறதா இருக்கட்டும், இல்லை தமிழ் படங்களை வந்து காவேரி நதி நீர் பிரச்சனை ஒன்று வந்துட்டாலோ கர்நாடகாவில் இருக்க எல்லா இடங்கள்லையும் இதை தான் பண்ணுவாங்க. நீங்கள் கர்நாடகாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட லாஸ்ட்டாக வந்து கர்நாடகா பிராரம்பா அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்தாங்க. அப்படின்னா கர்நாடகாவுக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். அது அப்படின்னா என்ன? தமிழ் நீங்கள் கர்நாடகா புல்லும் கர்நாடகாவுக்கு தான் மொழி உரிமை அப்படின்ற மாதிரி முன்னெடுத்தாங்க. உண்மையாக அது வரவேற்கக்கூடியது தான். ஏன்னா கர்நாடகா நீங்கள் ஒரு ஸ்டேட் இருக்குன்னா அந்த ஸ்டேட்டில் கன்னட மொழி பேசணும் கட்டாயம். ஆனால் அதுக்காக ஆதாரப்பூர்வமான விஷயத்தை கமல் பேசிட்டாரு, இல்லை தவறு அப்படின்னு சொல்லி அதுக்கு கொதிக்கிறதும் வெகுட்டு எழுக்கிறதும் அடிக்கிறதும் இந்த மாதிரி என்ன இதெல்லாம் அணுகுமுறை அப்படின்னு நமக்குள்ள கேள்வி எழுது இல்லை. அப்போது நீங்கள் ஒரு விவாதம் வைக்கிறீங்களா, இல்லை கன்னடத்துல தான் தமிழ் வந்தது, இல்லை கன்னடா தான் மூத்த மொழி அப்படின்னு வைக்கிறீங்கன்னா அதுக்கான ஒரு உண்மையான வரலாற்று சான்றிதழ் வைங்க. நீங்கள் உண்மையாக அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டோ அது வரலாறோ நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா யாரும் இல்லை நான் ஏற்றுக்க மாட்டேன், இல்லை நீங்கள் சொல்கிறது பொய்ன்னு இங்கே இருக்கிற தமிழ் அறிஞர்களோ இல்லை தமிழர்களோ அப்படிலாம் யாரும் சொல்லவே மாட்டாங்க. அப்போ நீங்கள் அதுக்கான விஷயத்தை வைக்கணும்ல, நீங்கள் அதுக்கான ஆதாரத்தை நீங்கள் வைக்கணும்ல. ஆனால் வைக்காமல் வந்து படத்துக்கு பேனரை கிழிக்கிறது, படம் ஓட விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது இது தொடர்ச்சியாக இப்போ நடக்கிற தொடர்கதையாக இருக்குது. அது எப்படி சொல்ல வர்றாங்கன்னா, கர்நாடகா இந்த காவேரி நதி நீர் பிரச்சனை வந்துட்டாலே கடைசியாக ஒரு சித்தார்த்தா அப்படி தான் நீங்கள் கொச்சப்படுத்தி வெளியனுப்புனீங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வந்து சத்யராஜ் வந்து காவேரி நதி நீரில் வந்து கர்நாடகா எதிராக பேசிட்டாருன்னு சொல்லிட்டு பாகுபலி படுத்தப்ப இல்லை நான் விடமாட்டான்னு சொல்லி அவருக்கு எதிராக பேசினாங்க. பிரகாஷ்ராஜ்
இந்த மாதிரி பல்வேறு ஆக்டர்ஸை வந்து நீங்கள் தொடர்ச்சியா அச்சுறுத்தா இருக்கும், இல்லை படத்தை ஓட விட மாட்டேன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இதே மாதிரி தான் பண்ணுறாரு. ரஜினிகாந்த் அதை தான், ரஜினிகாந்த் கூட ஒரு கட்டத்தில் நதிநீர் பிரச்சனை எடுத்து பேசும்போது அதுதான் நீங்கள் இப்போ பண்ணீங்க. இப்போ கமல் விஷயத்தில் அதை தான் பண்ணுறீங்க. நீங்கள் அதுக்கு உங்களுக்கு ஆதாரம் இருந்தால் ஆதாரத்தை எடுத்து வைக்கணும். இல்லை அங்கே கல்வெட்டு இங்கே அதெல்லாம் அதெல்லாம் வரலாறு கிடையாது. நீங்கள் பேசுகிறதெல்லாம் நாம் பேசுகிறதோ அதெல்லாம் வரலாறு கிடையாது. அதுக்கு உண்மையான சான்றுகள் இருக்கணும்ல. சான்றுகள் இருந்தால் தானே அதை மெய்ப்பிக்க முடியும். சான்றுகளே இல்லாமல் கோஷம் போடுறனாலையோ இல்லை ஏதாச்சும் இப்போ படத்தை ஸ்க்ரீனில் ஓட வேண்ட மாட்டேன்னு அடிக்கிறனாலையோ அது வரலாறு உண்மை. நீங்கள் இந்த மாதிரி சத்தம் போடுறனால அது வரலாறு ஆகிடாது, உண்மையாக ஆகிடாது. அப்போ கமல் பேசுறதுக்கான இங்கே எல்லாம் வரலாற்று சான்றுகள். இங்கும் மொழியை வந்து பிடிச்சிட்டு நாங்கள் தான் எங்கள் மொழி தான் கெத்து அப்படின்ற மாதிரி யாரும் பேசுகிறதும் இல்லை. என்ன சொல்கிறாங்க, இதுக்கான சான்றுகள் இருக்குன்னு தான் எல்லா அறிஞர்களும் சொல்கிறாங்க. அப்போ அதை நீங்கள் ஏற்றுக்கணும்ல. தொடர்ச்சி இதே அணுகுமுறை தான் கர்நாடகாவில் இருக்கிற இது வைக்கிற சிவராஜ்குமார் கூட என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, நீங்கள் ஒரு அன்பை செலுத்துங்க, அவர் கரெக்டாக சொல்லுவார், அவருக்கான உரிய பதில் அவர் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போது நீங்கள் பொறுமையாக கேட்கல, அது என்ன அடிக்கிறது தும்சம் பண்ணுறது, இதில் இன்னொரு அரசியலும் இருக்குன்னு சொல்ல வர்றாங்க. என்ன அரசியல்னா, குறிப்பாக வட இந்திய ஊடகங்கள்லாம் இதை வந்து ஒரு பேசு பொருளாக எடுத்துக்கிறாங்க. ரிபப்ளிக் டிவியாக இருக்கட்டும், CNN நியூஸாக இருக்கட்டும், ஏதாச்சும் தமிழ்நாட்டு ஊடகங்கள் அதை கவனிக்கூடம் போகும். ஆனால் வட இந்திய ஊடகங்கள் தொடர்ச்சியாக வந்து இது வாத பொருளாக்கி இதை ஒரு பூதாகரமாக்குறாங்க. ஏன் பூதாகரமாக்குறாங்க? கமல் வந்து டிஎம்கேவுக்கு எம்பி ஆகியிருக்காரு. அதே சமயம் கமல் வந்து பாஜகவை கடுமையாக எதிர்க்கிற ஒரு இதை வச்சுருக்காரு, ஒரு மெயின் ஸ்ட்ரீமாக வச்சுருக்காரு. அப்போது என்ன பண்ணுறாங்க, திட்டமிட்டு இப்படி ஒரு சூழல் போகும்போது அங்கே இருக்கிற சங்கிகள், குறிப்பாக பிஜேபி ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்க தொடர்ச்சியாக எதிர்க்கிறாங்க. ஏன் எதிர்க்கிறாங்க? என்ன எதிர்க்கிறன்னும் போது நீ ஏதோ ஒன்று பேசு, நான் உனக்கு அட்டாக் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி திட்டமிட்டே ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் இருக்கிறவங்க தொடர்ச்சி அதை அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்கன்ற மாதிரி தான் சொல்ல வர்றாங்க. அப்போது இதை வந்து கமலோட மார்க்கெட்டை இதை வந்து கட்டாயமாக உடைக்கணும், கமலோட மார்க்கெட் இருக்கக்கூடாது, கெரியரே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பிளான் தான் சில பேர் செய்கிறதாகவும் சொல்கிறாங்க. அப்படி இருக்கையில் கர்நாடகாவில் அப்படி அவர் போய் அந்த படம் ஓடிச்சுன்னா எவ்வளோ கலெக்ஷன் ஆகும்? கிட்டத்தட்ட 10 கோடி ஆகும்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, கமல் தக்லைப் படத்தை ரிலீஸ் பண்ணதே பார்த்தீங்கன்னா கமல் தான், ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. அதே வேறு ப்ரொடியூசராக இருந்தால் கட்டாயமாக ஒரு அழுத்தம் இருந்திருக்கும், நீங்கள் மன்னிப்பு கேட்டுருங்க, இல்லைன்னா படம் வந்து மார்க்கெட் ஒரு 10 கோடிக்கு நமக்கு வராமல் போயிடும் அப்படின்னுவாங்க. இருந்தாலே கமல் வந்து அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி தக்லைப்பாக வந்து இல்லை நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் உண்மையாக தான் சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி கரராக இருக்கார். தொடர்ச்சியாக பார்ப்போம் அடுத்தடுத்து அவர் எந்த மாதிரி நிலைப்பாடுகள் எடுத்துப்பார். மற்றொரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.